Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillah wassalatu wassalam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilmu Open School. In this video class, we are going to discuss about psychological tools as well as statistics that was used by psychologists to understand and predict the behavior of the humans. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இல்ம் திறந்தநிலை பள்ளி சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் சைக்காலஜிக்கல் டூல்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எவ்வாறு பயன்படுத்தி நடத்தையை அனுமானிக்க முடியும் என்பதை நம்மால் இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் வகுப்பிற்குள் செல்வோம். Psychological tools. So what is my psychological tools? So these are the tools used by the psychologist to predict their behavior. There are various number of tools, but these three are the main important tools. So பல்வேறு டூல்ஸை பயன்படுத்தி சைக்காலஜிஸ்ட் மனித நடத்தைய அவங்க அனுமானிப்பாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதில் நிறைய இருக்கு. அதில் முக்கியமான 3 என்னன்னு சொன்னால் இதுதான்: கொஸ்டினர் அண்ட் இன்டர்வியூ ஸ்கெடியூல்ஸ். ஸோ கேள்விகள் கேட்டு பதிலை வாங்குவாங்க. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா டெஸ்ட்டை வச்சு கொஸ்டின் கேட்டு அந்த ஆன்சர் பண்ணுற மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்க இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், தனிப்பட்ட ஒரு மனிதருடைய திறமையை அனுமானிப்பாங்க. ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். ஸோ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா அந்த கேள்விக்கு அவங்களா பதில் சொல்ல முடியுது. அப்போனா அது அவங்களுடைய கான்சியஸ்னஸ், அது அந்த கேரக்டர், அந்த பிஹேவியர் அவங்களுடைய கான்சியஸ்னஸ். ஸோ அவங்களா தெரிஞ்சு அதை பிஹேவ் பண்ணுறாங்க. ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்னா அவங்களுக்கே தெரியாமல் அன்கான்சியஸாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதுக்கான மோட்டிவும் அன்கான்சியஸாக இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see questionnaire and interview schedules. So questionnaire means they will be given the set of questions and they will extract the answers based on the question. Based on the answer, they will predict the behavior. ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டினை ஒன்று மெயில் அனுப்பிச்சிடுவாங்க, இல்லை டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சர் மூலமாக அவங்களுடைய பிஹேவியரை அனுமானிப்பாங்க. So these questions can be in the different topics that predicts the behavior or opinion or feelings or knowledge or sensory or background. Or they can even conduct the interviews. The interviews, they have open-ended or closed-ended question. What is open-ended question? If it's closed-ended question means just yes or no. Open-ended question means it needs the answer with more information than 1 or 2 word reply. So close-ended questionனா ஆமா இல்லை இப்படிதான் பதிலாக இருக்கும். ஓப்பன்-ended questionனா அதிகமான தகவல்களோட ஆன்சர் இருக்கும். இதுதான் open-ended question. So you can tell the difference between open-ended or closed-ended question. You please read the question and you can select which one is open-ended, which one is closed-ended. Do you prefer Apple or Android? You have to tell Apple or Android, 1 or 2 words. So this is closed-ended question. Do you like your current phone? Yes or no. So this is closed-ended question. What are you hoping to do with your new phone? So from this question, we are expected to give the more answer. So இந்த கேள்வி நம்மள்ட்ட இருந்து நிறைய பதில் எதிர்பார்க்குது. How long have you had your current phone? எவ்வளோ காலம் நீங்கள் கரண்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க? ஸோ இந்த கேள்வியும் அதிகமான ஒரு பதில் எதிர்பார்க்குது. ஸோ முதல் 2ம் க்ளோஸ்-எண்டட், அடுத்த 2ம் ஓப்பன்-எண்டட். ஸோ நம்ம விருப்பப்படி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அதான் ஓப்பன்-எண்டட். ஸோ ஓப்பன்-எண்டட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர் நோ இல்லாமல் நம்ம விருப்பப்படி நம்ம பதிலை சொல்கிறது தான் ஓப்பன்-எண்டட் கொஸ்டின். ஆஃபன் இந்த கொஸ்டினர் they will be given the open-ended questions. ஸோ ஒரு கொஸ்டினரில் எஸ் ஆர் நோ இல்லாமல் ஓப்பன்-எண்டட் கொஸ்டின்ஸ் இருந்தால் தான் பதில் சொல்கிறவங்க அவங்களுடைய தகவலை சுதந்திரமாக எந்த விதமான
லிமிடேஷன்ஸ் இல்லாம அவங்களால சொல்ல முடியும். And the interview can be structured or unstructured. Structure means they will follow some set of questions that was already pre-planned. Unstructured means it will be in the conversational mode. So unstructured interview means it's like a conversation mode. They will have some topics to cover and they won't have any specific question. Even if they ask the question, they won't ask the question in the agreed order. This is what unstructured interviews. So in this way, the questionnaire as well as interview schedules will be framed to predict the behavior of any person. So these are the common interview questions. Why do you want this job? What is your biggest weakness? What are your salary expectations? Why should we hire you? If you prepare answer for these questions, you can easily crack these questions. So because based on this question, they are predicting the behavior of uh, the the employees, those who are coming for the interview. ஸோ யாரெல்லாம் வேலை தேடி வராங்களோ அவங்களுடைய பிஹேவியரை ப்ரிடிக்ட் பண்ணி அவங்கள வந்து அவங்க பிஹேவியரை வச்சு அந்த வேலைக்கு ஆளுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்னால நம்மளுடைய திறமையோ அல்லது நம்மளுடைய மார்க்கையோ பெருசாக பார்க்க மாட்டாங்க. அதனால இந்த கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய பிஹேவியர் அங்கே வெளிப்படும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் psychometric test. Why there is psychometric test? Because we have to measure the individual difference. ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒரு டிஃபரன்ஸ், ஒரு வித்தியாசம் இருக்கும். அவங்களுடைய டேலண்ட்ல, அவங்களுடைய எல்லா விஷயத்திலும் வித்தியாசம் இருக்கும். இதை மெஷர் பண்றதுக்கு தான் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as psychological test. There are lot of psychological tests available as well as used by the psychologists. Okay, so intelligence test, personality test, aptitude test, interest inventories, and there are so many tests apart from these four. So intelligence test இருக்கு, personality test இருக்கு, aptitude test இருக்கு, interest inventories. இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அறிவை வந்து சோதிக்கிற மாதிரி, நம்ம புத்திசாலித்தனத்தை சோதிக்கிற மாதிரி இருக்கும். பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆளுமை திறனை, நம்முடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸை, டீம் ஒர்க்கை சோதிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்டிடியூட்னா நம்முடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸை சோதிக்கிற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கு அதை சோதிக்கிற மாதிரி இருக்கும். So these are the characteristics of psychological test. One is reliability, validity, norms, standardization. Let us see one by one. What is reliability? The test has to produce the same result all the time. Then only the psychological test is reliable. ஸோ ஒரு டெஸ்ட்ல எத்தனை தடவை எப்போ எடுத்தாலும் ரிசல்ட் சேமா இருக்கும். அப்பதான் அது ரிலையபிள், நம்பகத்தன்மையான ஒரு டெஸ்ட். வேலிடிட்டி. ஸோ வேலிடிட்டினா என்ன? எதற்காக அந்த டெஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டுச்சோ அதற்காக அந்த கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். இட் ஹாஸ் டு மெஷர் வாட் இட்ஸ் பீன் கிரியேட்டட் டு அசஸ். நம்ம இன்டெலிஜென்ஸை பரிசோதிக்கிற மாதிரி அந்த டெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ற அளவுக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கணும். நார்ம்ஸ். ஸோ த நார்ம்ஸ் மீன்ஸ் the scores will be compared with the among the participants. ஸோ எத்தனை பேர் எழுதியிருக்காங்களோ அத்தனை பேருடைய ஸ்கோரை வந்து கம்பேர் பண்ணுறதா நார்ம்ஸ். ஸோ த ஸ்கோர் இஸ் ரிலேட்டிவ் ஸ்கோர் அண்ட் தே வில் பி யூஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்கோர். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 100 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அந்த 100 பேரில் 100 மார்க்குக்கு யார் அதிக மார்க் வாங்கியிருக்கா அதை வச்சு தான் ஹையஸ்ட் மார்க்கை வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. இதான் நார்ம்ஸ். ஸ்டாண்டர்டைசேஷன். ஸ்டாண்டர்டைசேஷன் மீன்ஸ் த டெஸ்ட் வில் பி ஸ்டாண்டர்டைஸ்டு பேஸ்ட் ஆன் த பிளேஸ், மெட்டீரியல் அண்ட் டைம் ஃபார் த அசஸ்மெண்ட் அஸ் வெல் அஸ் என்விரான்மெண்ட். ஸோ அந்த இடமும் நம்ம என்ன கொஷின் கொடுக்குறோமோ, நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்குறோமோ எல்லாமே காமனாக இருந்தால் தான் அது ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதுதான் சைக்காலஜிக்கல் டெஸ்டோடைய 4 characteristics. Next we are going to see projective test or techniques. So why we are using projective test? Because in psychological test we are directly assessing our psychology. In projective test indirectly assessing our psychology. So psychological testல நம்முடைய பிஹேவியரை டைரக்டா அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் கொஸ்டினர் அண்ட் இன்டர்வியூ ஸ்கெடியூல்ஸ்ல இருக்கும். சைக்காலஜிக்கல் டெஸ்ட்ல அப்படிதான் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்ல இன்டைரக்டா நம்ம சைக்காலஜி, நம்ம கேள்விகளே கேட்காம
இன்டைரக்டா நம்மளோட சைக்காலஜி அசஸ் பண்ற மாதிரி இருக்கும். And answers will be based on the unstructured or ambiguous scenes, words or images. ஸோ நம்ம பிளான் பண்ணாம ரேண்டமா ஒரு சீனை காமிச்சிடுறோம், அல்லது ஒரு வார்த்தைகளை போடுறோம், அல்லது ஒரு படத்தை காமிக்கிறோம். அந்த படத்தை அதை பிளான் பண்ணாம சும்மா ரேண்டமா நம்ம காமிக்கிறத அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, இதுதான் என்னது ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். ஸோ ஹியர் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி அனலைஸ்ட் based on the psychological attribute. நம்ம பெர்ஃபார்மன்ஸை யார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யார் புவர் ஸ்டூடெண்ட் அப்படி பார்க்காம நம்முடைய மனோதத்துவ நிலைமையை பரிசோதிக்கிறதுக்கு தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேட்டர் இன்டர்பிரேட்ஸ் த ஆப்வியஸ் பிஹேவியர் எக்ஸ்பிரஷன் ஆர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்மளை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், if the whatever you say, whatever you do, it is not accepted in the projective test, they will see the hidden meaning, because as per the projective test, hidden meaning is more important than what is apparent. ஸோ நம்ம தெளிவா தெரியுதை விட உள்ள அதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து அன்கான்சியஸ், நமக்கே தெரியாம நம்முடைய மோட்டிவை அந்த பிஹேவியரை அப்பதான் நம்ம படிக்க முடியும். இது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தா நான் எக்ஸாம் சொல்லும்போது புரியும். Rorschach ink blot test. They will show this kind of ink and this is the picture. After showing the picture, they will ask your response. What do you see in this image? நீங்க எந்த உருவத்தை நீங்க இந்த படத்துல பாக்குறீங்க? வௌவாலை பாக்குறீங்களா, அல்லது ஒரு மிருகத்தை பாக்குறீங்களா, அல்லது மனுஷனை பாக்குறீங்களா, அல்லது கரடியை பாக்குறீங்களா, நீங்க எதை பாக்குறீங்க? இதை வச்சுதான் அந்த ரோர்ஸ்காக் இங்க் பிளாட் டெஸ்ட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். இது ஏதாவது ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கா? ரேண்டமா இருக்கு, ரேண்டமா இங்கு துடிச்சு விட்டுருக்காங்க, அப்படியே அது ரெஸ்பான்ஸ் கேட்குறாங்க. இன் திஸ் வே there are the Rorschach, he is the Swiss psychologist. He developed the 10 visuals and these visuals were shown to the persons and they were asked to give the response. Based on the response, he predicted their behavior. ஸோ அந்த படத்தை அந்த 10 படங்களை காமிச்சு, அந்த 10 படங்கள் நிறைய மக்கள்கிட்ட காமிச்சு அந்த மக்களுடைய பிஹேவியர், மக்களுடைய மனோதத்துவ நிலைமையை வந்து அனுமானிக்கிற டெஸ்ட் தான் இங்க் பிளாட் டெஸ்ட். அதே மாதிரி முரேஸ் தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். அஸ் பர் திஸ் டெஸ்ட் யூ வில் பி ஷோன் செட் ஆஃப் பிக்சர்ஸ். பேஸ்ட் ஆன் திஸ் பிக்சர் யூ வில் பி ஆஸ்க்டு டு டெல் த ஸ்டோரி. ஸோ நீங்கள் ஒரு படத்தை காமிச்சிருவாங்க, இந்த படத்தை வச்சு உங்களை ஒரு கதையை உருவாக்க சொல்லுவாங்க. இவ்வளவுதான் விஷயம். இந்த கதையை உருவாக்குறது எப்படின்னா உருவாக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர்ட். இதுதான் என்னது ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். நெக்ஸ்ட், எத்திக்கல் கன்சிடரேஷன் இன் சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸ். நம்ம சைக்காலஜிக்கலா ஆய்வு செய்யும் போது நம்ம என்னென்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம்டு கன்சென்ட். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு ரிசர்ச் ஆன் சம்ஒன், யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் தெம் அண்ட் கெட் தேர் கன்சென்ட். ஸோ நீங்கள் யாரை வச்சு நீங்கள் ஆய்வு செய்ய போறீங்களோ அவர்கிட்ட அந்த ஆய்வு சம்பந்தமான முழு தகவலையும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய ஒப்புதல் வாங்கி தான் அந்த ஆய்வை நீங்கள் செய்யணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ வாட் எவர் த ரிசல்ட்ஸ் யூ காட், யூ சுட் நாட் டிஸ்க்ளோஸ் திஸ் டு அதர்ஸ். ஒருத்தரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆய்வில் அதை மற்ற மக்கள்கிட்ட வெளியிடக்கூடாது, அது அமானிதமாக ரகசியமாக வச்சிருக்கணும். Debriefing. If there is any change in the plan of research, if there is any manipulation, you have to inform that to the person who was under the study. ஸோ யாரை வச்சு நீங்கள் ஆய்வு செய்ய போறீங்களோ அந்த ஆய்வில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தா, அந்த ஆய்வில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தா அந்த பாதிப்புகள் மாற்றங்களை அந்த மனிதத்தை சொல்லிடணும். Right to withdraw. If the person wants to withdraw from the psychological study, he can withdraw at any time. ஸோ ஒரு மனிதர் வந்து அந்த ஆய்வுல பங்கு கொள்ள விருப்பமில்லை அப்படின்னு சொன்னா அவர் பின்வாங்கி கொள்ளலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஆய்வுல எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு ஆய்வு செய்பவர் தான். இந்த 5 விஷயத்தையும்
எத்திக்கலா ஃபாலோ பண்ணணும் இங்க சைக்காலஜி ஸ்டடீஸ்ல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஹவு தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாஸ் யூஸ்ட் இன் சைக்காலஜி. எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சைக்காலஜில வருது, இது மேக்ஸ் ஆச்சே. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு தகவலை பிரீஃபா கரெக்டா ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படுது. நம்ம டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் சுருக்கமாக அக்யூரேட்டா கரெக்டா காமிக்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் தேவைப்படுது. எந்த ரிசல்ட் நம்ம வாங்குறோமோ அது அக்யூரேட்டா ரொம்ப துல்லியமாக நம்ம எதற்காக ரிசல்ட் எடுத்தோமோ அதுக்காகவே இருக்கும். அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா இஸ் மேட் மோர் சயின்டிஃபிக். நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த தகவலை நம்ம ஆய்வு செய்யறோமோ அது அறிவியல் பூர்வமாக இருக்கும். ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ் கேன் பி அரைவ்ட் அட். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக சைக்காலஜில ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு வர முடியும். கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் ஆர் மேட் பாசிபிள். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா சைக்காலஜில கம்பேர் பண்ணி படிக்க முடியும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ் கேன் பி இன்வெஸ்டிகேட்டட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அம்சங்களை அதனுடைய தொடர்புகளை நம்மால ஆய்வு செய்ய முடியும். ப்ரிடிக்ஷன் அபவுட் பிஹேவியர்ஸ் கேன் பி மேட். நம்ம பிஹேவியரை ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியும். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இன் சைக்காலஜி we have to describe the behavior. For that we have to use the descriptive statistics. Sometimes we have to generalize the population on the basis of sample. ஸோ ஒட்டுமொத்த மக்களை பத்தி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், பொதுவான முடிவு, ஜெனரலைசேஷன். அதற்கு அந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலிருந்து ஒரு சாம்பிள் எடுத்து ஸ்டடி பண்ணி நம்ம அந்த ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட முடிவு பண்றதுதான் இன்ஃபரன்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீன்ஸ் we are collecting the data and we are summarizing and describing data. நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை சுருக்கமா நம்ம விவரிக்கிறதா டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்ஃபரன்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நம்ம அந்த ஒட்டுமொத்த மக்கள் மேல ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். இந்த மக்கள் இப்படிதான். அது எப்படி வரும்? அந்த மக்கள்ல ஒரு பிரிவினர்கிட்ட நம்ம ஆய்வு செய்யறோம். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம ஒரு டேட்டாவை யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்துறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பிரான்ச். ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது, அது ரொம்ப ரா டேட்டாவா இருக்கு, அது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்துறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். So you see, this is the raw data. This raw data was converted into the useful information and it is presented in a beautiful manner, accurate manner, very easy manner. ஸோ ஒரு டேட்டா இருக்கு, அது புரிஞ்சுக்க முடியாம இருக்கு, அந்த டேட்டாவை புரிகிற மாதிரி ப்ரெசென்ட் பண்றதுதான் டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வாட் இஸ் இன்ஃபரன்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? we are taking the sample from the whole population. ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை சூஸ் பண்றோம், அதுதான் நம்முடைய சாம்பிள். இந்த பாப்புலேஷனுடைய சாம்பிள் எடுத்துட்டு அந்த சாம்பிளை ஸ்டடி பண்ணி அந்த ஒட்டுமொத்த மக்கள் மேலேயும் ஒரு முடிவுக்கு வரோம்ல, இதுதான் இன்ஃபரன்சியல் statistics. And there are some basic concepts in statistics. One is frequency distribution. Another one is central tendency. What is frequency distribution? எந்த அளவுக்கு frequent-ஆ ஒரு விஷயம் நடக்குது, அதானது frequency distribution. What is central tendency? இந்த பிஹேவியர்ல எது ரொம்ப சென்ட்ரலா இருக்கு, ரொம்ப சென்ட்ரல் கான்செப்டா இருக்கு. இதுலயே பல வகையான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு. மீன் இருக்கு, மீடியன் இருக்கு, மோட் இருக்கு, கோரிலேஷன் இருக்கு. Let us see one by one. What is the frequency distribution? You see 1, 2, 3, 4, 5. It is listed. How many times 1 came in this series? 2. 2 came in this series? 5. 3 came in this series? 4. In this way, how many number are repeated? How much time? The same number is repeated. That is nothing but frequency. So எந்த அளவுக்கு அடிக்கடி ஒரு டேர்ம் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. இதுதான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். சம்டைம்ஸ் நம்பரா கொடுக்காம ரேஞ்சா கொடுத்துருப்பாங்க. 10 மார்க் வரைக்கும் ஒரு ஆள் வாங்கியிருக்காரு, 10ல இருந்து 20 மார்க் வரைக்கும் 5 பேர் வாங்கியிருக்காங்க, 20ல இருந்து 30 மார்க் வரைக்கும் 10 பேர் வாங்கியிருக்காங்க, 30ல இருந்து 40 மார்க் வரைக்கும் 7 பேர் வாங்கியிருக்காங்க, 40ல இருந்து 50 மார்க் வரைக்கும் 7 பேர் வாங்கியிருக்காங்க. இதானது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்.
அதே மாதிரி we can use tally marks. Tally is very very simple. Okay, so if you want to write 5, you have to write 1 2 3 4. You should not draw the fifth line. Instead you can cut the line, that is 5. Okay, and then same way 6 7 8 9. If you want to denote 10, you have to strike out that next series. இதே மாதிரி தான் tally marks யூஸ் பண்ணுவாங்க. This is called frequency distribution table. You see the 14, 5, 10, 4, 14. In this way, you have to use the frequency distribution table. And next we are going to see central tendency. In central tendency, we are going to see 4 statistical methods: mean, median, mode, correlation. What is the difference between mean, median and mode? First, let's see the definitions of all these terms. Mean is arithmetic average of all the numbers. எல்லா நம்பர்ஸோட ஆவரேஜ் தான் மீன். மீடியன்னா என்ன? The value in the center when the numbers are arranged least to greatest. சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் அரேஞ்ச் பண்ணும்போது எந்த வேல்யூ சென்டர்ல இருக்கோ அதுதான் மீடியன். What is mode? The most commonly appearing value. எந்த வேல்யூ அதிகமாக appear ஆகுதோ அதுதான் mode. So these are the 3 important terms. So range is not in the syllabus. Anyhow, range means difference between largest and smallest number. பெரிய நம்பருக்கும் குட்டி நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தான் range. So what is mean? Mean is the average or norm. How to get the mean? You have first step, add all the values. Find the total. And divide the total by number of values you added together. So first you are adding all the values and getting total 32. And you have to divide the values by number of these values. So you have to divide 32 divided by 7. You got the 4.57. So 4.57 is mean. So this is the mean formula. You are adding the terms. First step. Second step, after adding the terms, you are dividing this added terms, sum of the terms divided by number of terms. So I am giving you another example. The mean is sum of values divided number of values. So in the same way we can find the mean. Okay, so even you can find the mean of the height of the different persons. Okay, so if you see the mean of the height, you are adding and getting total. And how many values are there? 5. So 840 by 5 is equal to 168 centimeter. So what is median? Median means middle value. So for finding median, you have to put the values into order in ascending order from least to highest. So least la irundha highest ku ascending order la நம்ம values arrange பண்ணனும். Median is the middle value. So you see the 3 values in the left, 3 values in the right. So 5 is the middle value. So the median is 5. If there are 2 values in the middle, you have to find the mean of these 2. How to find the mean of these 2? If the number of values is odd, this means 1 2 3 4 5 6 7. So 7 value na odd number la தான் நம்ம values இருக்கு. அப்பனா நம்ம ஈஸியா மீடியனை கண்டுபிடிச்சிடலாம். The number of values is even, you have to find the mean between these central numbers 18 and 24. So what is the central number? 18 and 24 divided by 2 is 21. That is median. What is mode? Mode means most frequent value. You have to count how many of each value appears. So count 2 2 times, 3 1 times, 5 5 2 times, 7 1 times, 8 1 times. So the 2 and 5 appears the most. So modes are 2 and 5. Sometimes we have one mode or we can have more than one mode. So here we have 2 modes. So what is mean? Mean means average. What is median? Median means middle value. What is mode? Mode means most frequent value. So next we shall see correlation. What is correlation? The relationship between 2 variables. So 2 variables மத்தியில ஒரு relation தான் correlation. So let us see the example, negative correlation. So if there is more absence, you will get low grades. ஸோ நம்ம வந்து அதிகமாக ஆப்சண்ட் ஆக ஆப்சன்ஸ், நம்ம ஸ்கூலுக்கு ஆப்சண்ட், நம்ம படிக்கிற போகிற இடத்துல நம்ம அதிகமாக ஆப்சண்ட் ஆனோம்னு சொன்னால்
நம்ம கிரேட்ஸ் கம்மியாகும். ஸோ ஆப்சன்டீஸ் அதிகமாகுது, கிரேட்ஸ் கம்மியாகுது. ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகுறது தான் நெகட்டிவ் கோரிலேஷன். இந்த அடிப்படையில ரெண்டு வேல்யூக்கு மத்தியில் ஒரு ரிலேஷன்ஷிப் படிக்கிறது தான் கோரிலேஷன். ஸோ வி ஹாவ் த்ரீ கைண்ட் ஆஃப் கோரிலேஷன்: பாசிட்டிவ் கோரிலேஷன், negative correlation, no correlation. So positive correlation means if one variable increases, other variable increases. For example, if your hard work increases, your mark increases. Negative correlation: if one variable increases, other variable decreases. For example, if your laziness increases, your mark decreases. No correlation. Okay, so all distractions has nothing to do with your marks. அதாவது பாசிட்டிவ் கோரிலேஷன்னா அதிகமா உழைப்ப போடுறீங்க, அதிகமா முயற்சி எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு முயற்சி அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் அதிகமா வருது. இதுதான் பாசிட்டிவ் கோரிலேஷன். இதுதான் முயற்சிக்கும் மார்க்ஸுக்கும் மத்தியில் உள்ள ஒரு தொடர்பு. அடுத்து சோம்பேறித்தனமா இருக்கீங்க, உங்க சோம்பேறித்தனம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் கம்மியா இருக்கும். இதுதான் சோம்பேறித்தனத்துக்கும் மார்க்குக்கும் மத்தியில் உள்ள நெகட்டிவ் கோரிலேஷன். அடுத்து உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய கவன சிதறல் வரும். இந்த கவன சிதறல் நீங்களா உருவாக்கிட்டதான், இதற்கும் உங்க மார்க்கு சம்மந்தம் இல்லை. ஓகேவா? அண்ட் we have the graph for three kind of correlation. If one variable increases, other variable increases. It is called perfect positive correlation. Zero correlation means the two variables have no relationships. Perfect negative correlation means if one variable decreases, other variable perfectly decreases. And there is a concept called correlation coefficient that shows the strength and direction of correlation. அதாவது ஸ்ட்ரென்த்தையும் காமிக்கும், டைரக்ஷனையும் காமிக்கும். இதுல பாருங்க, பாசிட்டிவ் கோரிலேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா நமக்கு பிளஸ் வேல்யூல 1 வரைக்கும் போச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நெகட்டிவ் கோரிலேஷன் எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்? மைனஸ்ல 1ல போச்சுன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான் கோரிலேஷன் கான்செப்ட். Okay, with this wind up the class. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.